அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள், சமகால அரசியல் நிலைமைகளை பார்க்க இருக்கின்றோம். கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று முதலில் பார்க்க இருக்கின்ற விடயம், உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள், அந்த சூழல்கள், அதனால் பிராந்திய வல்லரசாகிய இந்தியா அவர்களுடைய நிலைப்பாடு, சீனாவுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான ஈடுபாடுகள், இவையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். பொது தேர்தல் முடிந்து இப்பொழுது இந்தியாவுடைய தூதுவர் தமிழ் தரப்பினரை சந்தித்திருக்கின்றார். அங்கே என்ன பேசப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்களா? வியாழக்கிழமை இந்திய தூதுவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கின்றார். சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். கலந்துரையாடது மட்டுமல்ல, அவர் சில ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கின்றார். என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்றதுதான் வடக்கில் அந்த காரணமாகத்தான், பிரிந்து நின்றதன் காரணமாகத்தான் வடக்கில் பிரதித்துவ ரீதியிலான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளது என்று இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் கட்சிகளும் புதிய அரசுக்கு, அதாவது இந்த இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வை தொடர்பில் புதிய அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்தியா இப்போது தமிழ் மக்களின் ஒற்றுமை தொடர்பில் கதைக்க ஆரம்பித்திருப்பது ஒரு ஆக்கபூர்வமானதான் பார்க்கிறார். 80களில் ஆரம்பத்தில் அமைப்புகள், விடுதலை அமைப்புகள் உருவாகிய போது அந்த அமைப்புகளில் பல அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தி தமிழர்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமையற்ற தன்மையை மேற்கொள்ள முனைந்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா தமிழ் மக்களை ஒரு பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் என்று. அண்மையில் கூட ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு ஆய்வாளர் எழுதியிருந்தார். அதாவது இந்த தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் இந்தியா அரசின் வெளிவிவகார கொள்கையின் தோல்வி என்று ஒரு கருத்துப்பட எழுதியிருந்தார். என்னென்னு சொன்னால், இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது அடுத்ததாக இலங்கை. இந்தியாவின் பிடிக்கில் இலங்கை இல்லை என்ற ஒரு நிலையும், அங்குள்ள மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்ததும் இந்தியாவால் மிக அதிக அழுத்தங்களை அதாவது இலங்கை அரசு மீது போட முடியாத ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், அங்கு ஒரு உறுதியான அரசு இருப்பது இந்தியாவுக்கு சில பாதகங்களை ஏற்படுத்தலாம். இந்த நிலையில் தான் இப்போது இந்தியாவுக்கு தமிழ் மக்கள் தேவையாக இருக்கின்றது. தமிழர்களிடம் இவ்வாறான ஒரு ஒற்றுமை தொடர்பில் பேசியிருக்கிறார்கள். அது நல்ல விடயம். எல்லோரும் நாங்களும் அந்த ஒற்றுமை தொடர்பில் தான் பேசுகிறோம். இப்போது பிராந்திய வல்லரசும் அதைத்தான் கூறுகிறது என்று சொன்னால், தமிழ் தரப்புகளும் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். அண்மையில் BBC செய்தி நிறுவனம் வடக்குக்கு சென்று பல மக்களிடம் கேட்டிருந்தது, என்ன இந்த தேர்தல் முடிவுகளின் மாற்றம் என்ன, நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று. அப்போது சிலர் சொன்னார்கள், நாங்கள் NPPக்கு வாக்களித்தோம். ஏனென்று சொன்னால், இவர்கள், அதாவது தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட என்றுதான் கூறுகிறார். அவர்கள் தாங்கள் தேசியத்தை இழந்ததாக கூறவில்லை, பாடம் புகட்ட வேண்டும் என்று. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், எவ்வாறு என்று சொன்னால், இவர்கள் இதுவரையில் எதுவும் செய்யவில்லை. இந்த 5 வருடங்கள் இவர்கள் வெளியில் இருந்து சிந்தித்து பார்க்கட்டும். அதாவது தாங்கள் என்ன செய்யவில்லை என்று அந்த ஊடகம், BBC ஊடகம் எடுத்த செய்தி மிக தெளிவாக மக்கள் கதைத்திருக்கிறார்கள். மக்களுடைய அரசியல் தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்தாலும் கருத்து வழங்கிய மக்கள் யாரும் தேசியத்துக்கு எதிராக வாக்களித்ததாக கூறவில்லை, தண்டனை வழங்கியதாகத்தான் கூறுகிறார். இவர்களுக்கு 5 வருடங்கள் இவர்களுக்கு சிந்திப்பதற்கு அல்லது தங்கள் தவறுகளை உணர்வதற்கான காலம் என்றுதான் அவர்கள் பலர் கூறியிருக்கிறார்கள் அந்த கருத்து. அப்ப இப்போது இந்தியாவும் கூறுகிறது, எல்லோரும் கூறுகிறார்கள் என்னும் போது, இனி இந்த ஒருவர் மீது ஒருவர் சேரடிப்பதோ அல்லது காழ்ப்புணர்வுகளை மேற்கொள்வதை விடுத்து
ஒற்றுமையாக செயற்பட்டால் நல்லது என்றுதான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றை பாருங்கள், என்பிபி என்றது தனிய ஜேவிபியா இல்ல, 21 அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் கொண்ட கூட்டணி. அவர்களும் கூட்டணியா தான் இருக்கிறார்கள், தனியாக வெற்றியிட்டவர். அவர்களும் கூட்டணி அமைத்து எல்லோரிடமும் கதைத்துத்தான் அவர்களும் செய்கிறார். 21 அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அதில் இருக்கின்றன என்பிபி. அப்ப அவ்வாறுதான் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை எல்லோரும் தனித்தனியாக நிற்பது மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை இப்ப இந்திய தூதுவரின் இந்த கருத்தும் தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றது. இந்தியாவும் இனி ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை காண ஒரு தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற ஒரு கட்டத்துக்கு இந்த பூகோள அரசியல் தமிழர்களையும் கொண்டு விட்டிருக்கின்றது, இந்தியாவையும் கொண்டு விட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த சந்திப்பில் இடம்பெற்ற கருத்து பரிமாற்றத்தின் மூலம் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் உயிரோடை தமிழில் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒரு அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ் ஒன்று செய்தால் அதில் 2 முக்கியமான கீவேர்ட்ஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்தில் வந்திருக்கும். என்னவென்றால், ஒன்றும் செய்யவில்லை என்பதும் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்ற அந்த 2 விடயங்களும் அங்கே மேலே வந்து நிற்கும் அனலைஸ் பண்ணினால். இதைத்தான் மீண்டும் 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 கூறிக்கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் உங்களை ஏமாத்த விடாதீர்கள் என்றுதானே நாங்கள் இத்தனை தரம் கூறியிருக்கின்றோம். இப்ப நீங்கள் கூறினீர்கள், அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சி 21 அமைப்புகளை கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் ஏன் நம்மால் முடியாது? இதைத்தானே நாங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதை முதலில் அடிப்படையில் விளங்குவதே ஒரு இலகுவான விடயம். அதை எங்களை பயன்படுத்துகிறார்கள், எங்களுக்குள் தான் பிரச்சனை இருக்கிறது. மற்றவர்கள் அதை நீங்கள் முதலில் நிவர்த்தி செய்துகின்றால் நிச்சயமாக நீங்கள் கூறுவதை நானும் உங்களோடு ஒத்து போகின்றேன். பிபிசியினுடைய நிறுவனம் கூறிய விடயத்தை நீங்கள் தொட்டு காட்டும் பொழுது பாடம் போட்டி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மை. அரசர்களை பலரோடு நானும் உரையாடும் பொழுது அதைத்தான் என்றால் இவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பது இல்லை என்றால் அவர்கள் they take it for granted. எப்படியாவது எங்களோட மக்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கொண்டுதானே இருப்பினோம் என்று சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு எப்பொழுதோ நாங்கள் இது தெளிவில் இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் இனி ஏமாற்ற முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று புரிகிறோம். ஆனால் அதை நாங்கள் செயல் வடிவத்தில் தான் பார்க்க வேண்டும். இன்னும் 5 ஆண்டுகளில் நாங்களை பார்த்து விடுவோம். ஆனால் உங்களிடம் இந்த கேள்வி என்னவென்றால், இப்ப இந்திய தூதுவர் சந்தோஷ் அவரை சந்தித்தது மகிழ்ச்சி. ஆனா அங்கே முக்கியமான விடயம் ஒன்று பேசப்பட்டிருக்கிறது. என்னடா, இலங்கை தீவில் அரசியல் தீர்வு, தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக என்ன பேசப்பட்டது என்று அறியக்கூடிய இவர்கள் அது தொடர்பாக கூறியிருக்கிறார்களே தவிர இந்திய தூதுவர் எதுவும் கூறவில்லை. அதாவது இந்தியா அடிக்கடி சொல்வதுண்டு, மோடி வரும்போது 2017ஆம் ஆண்டு அதன் பிற்பாடு வருகின்ற இந்தியா அமைச்சர்களாக, வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், இந்திய பிரதிநிதிகளாக இருக்கலாம், தமிழ் மக்களும் சிங்கள மக்கள் போன்று எல்லா வசதிகளுடனும் வாழ வேண்டும் அல்லது எல்லா உரிமைகளுடனும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. தமிழ் மக்கள் எல்லா சம உரிமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய அதிகாரங்கள் வேண்டும், அதுதான் உண்மையானது. அந்த அதிகாரத்துக்காகத்தான் மாகாண சபையை கொண்டு வந்ததாக முன்னர் கூறினார்கள் 1987ஆம் ஆண்டு. ஆனால் அந்த மாகாண சபையை கூட இந்திய அரசால் நிறைவேற்ற முடியாது போனது இந்தியாவின் ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கலாம். அந்த தோல்வியின் வெளிப்பாடு தான் தற்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு பாரிய பூகோள அரசியல் நெருக்கடிக்கு தனது கொல்லைப்புறத்திலேயே சிக்கொண்டு நிற்கின்றது. அதாவது இந்தியாவுக்கு பூகோள அரசியல் நெருக்கடி 2000 மைலுக்கு அப்பால் நிகழவில்லை. 30 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற வடக்கு கிழக்கில் கூட இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் காணப்படுகின்றது. இப்ப இந்தியா தமிழ் மக்கள், அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் கேட்டது போல ஒரு உறுதியான நிலையான அரசியல் தீர்வு என்னும் போது இந்தியா அது தொடர்பாக இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கின்றது. அதனைத்தான் இந்த அதானி குரூப்பின் மீதான வழக்கும் எடுத்து காட்டுகின்றது. அதானி குரூப்பை பொறுத்தவரையில் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. கிட்டத்தட்ட அவரின் சொத்து மதிப்பு $169 பில்லியன். அவர் மீது, அதாவது அவரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 13 துறைமுகங்கள், 7 விமான நிலையங்கள், கிட்டத்தட்ட இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில 20%, 2வது மிக பெரும் சிமெண்ட் உற்பத்தி என்று சொல்லி, கிரீன் எனர்ஜி என்று சொல்லி மிக பாரிய அளவு, அதாவது கிட்டத்தட்ட அந்த குழுவில் வேலை செய்பவர்கள் 49,000 பேர். ஆனால் நேரிடையற்ற முறையில் அதானி குரூப்பால் பயன்பெறுபவர்கள் அல்லது வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள் மில்லியன் கணக்கான இந்தியர்கள். அப்ப இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படலாம் என்பதுதான். ஏனென்றால் அமெரிக்கா இது முதல் தடவையாக செய்யவில்லை, 2வது தடவையாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. முதல் தடவை செய்தது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்.
அப்போது இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டை தொடர்ந்து அவரின் பங்கு சந்தை கிட்டத்தட்ட $20 பில்லியன் வீழ்ச்சி கண்டிருந்தது. இப்ப இந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வழக்கின் போது 34 பில்லியனை அந்த நிறுவனம் இழந்திருக்கிறது ஒரு நாளுக்கு. இப்ப 2023 பிப்ரவரி மாதம் அந்த நடவடிக்கை அமெரிக்கா எடுத்த பிற்பாடு அவரின் ஊடாக 2023 நவம்பர் மாதம் கொழும்பு துறைமுகத்தை $553 மில்லியன் பெறுமதியில் அதானி குழுமமும் அமெரிக்காவின் டெவலப்மெண்ட் பேங்கும் சேர்ந்து பொருட்படுத்தியிருந்தனர். அப்போதுதான் ஒன்று தெரிய வந்தது, அதானி குழுமத்தின் மீது அமெரிக்கா மேற்கொண்ட இந்த நடவடிக்கை அவரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக என்பது. தற்போது போடப்பட்ட வழக்கும் அதானி குழுமம் அனைத்துலக ரீதியில் அவர்களின் விஸ்தரிப்புக்கு போடப்பட்ட தடை. உங்களுக்கு தெரியும், மன்னார்ல கிட்டத்தட்ட மன்னார் பூநகரியில அவர் கிட்டத்தட்ட $440 மில்லியன் பெறுமதியில் 458 மெகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். இப்போது இலங்கையில் இருக்கின்ற நிபுணர்கள் கூறுகிறார்கள், இந்த அமெரிக்காவின் வழக்கை தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க அரசு இந்த அதானியின் ப்ராஜெக்ட் தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப கென்யாவிலும் அவ்வாறுதான். அப்ப இப்ப சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தின் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி என்று சொல்றது சிங்கப்பூர், அதன் பேராசிரியர் கூறியது கருத்து என்னென்றால், இந்த அமெரிக்கா கொண்டு வந்த வழக்கு என்பது இவரின் வெளிநாடுகளில் அதானி குழுமத்தின் விஸ்தரிப்புகளை தடை செய்யும் என்றார். இப்ப ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடு, இலங்கையும் உள்ளடக்கப்படும். அப்ப இது இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு தடைக்கல்லாகத்தான் இந்தியா பார்க்கின்றது. அப்ப இந்தியாவுக்கு இந்த அதானி குழுமத்தால் இப்போது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசினாலும் ஒரு அழுத்தம் வரும் என்று சொன்னால், இந்தியாவுக்கு தற்போது இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு தமிழ் மக்கள் ஒன்றுதான். விரும்பியோ விரும்பாமலோ இனி எதிர்வரும் காலத்தில் இந்தியா தமிழ் மக்களுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டும். தமிழ் மக்களில் பிழை சொல்ல மாட்டேன் என்றால் அவர்கள் எப்போதும் நட்பு கடன் நீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தேசிய தலைவர் என்ற காலத்தில் இருந்து கூட இந்தியாவை நட்பு நாடு என்றுதான் கூறுகிறார்கள். ஒருபோதும் நாங்கள் எதிர்த்ததும் இல்லை. நாங்கள் எங்கள் நாட்டுக்குள் நின்று பேச வேண்டும் என்று கூறுகிறோமே தவிர, நாங்கள் இந்தியர்களாக எங்களை பார்க்கவில்லையே தவிர, ஆனால் இந்தியா எங்களுக்கு ஒருபோதும் எதிரான நாடு என்று இதுவரையில் யாரும் கூறவும் இல்லை, விடுதலை புலிகள் உட்பட. அப்ப இந்தியா தனது போக்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலையை தற்போதைய இந்த அமெரிக்காவின் நடவடிக்கை கூட கொண்டு வந்திருக்கின்றது. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். நாங்கள் யாருடனும் குரோதத்தை வளர்க்க தேவையில்லை. எந்த நாட்டையும் நாங்கள் ஒரு நாடாக பார்த்து அவர்கள் தங்களுடைய நலன் கருதித்தான் செயல்படுவார்கள். நாங்கள் எங்களுடைய நலன் கருதி சிந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பேரம் பேச வேண்டிய நிலைமைகளை நாங்கள் ஏற்படுத்துவது அது எங்களுடைய பொறுப்பு. அதைத்தான் திருப்பி நாங்கள் மீண்டும் கூறிக்கொண்டு நீங்கள் கூறினீர்கள் அரசர்களே, இந்தியா தமிழர் தரப்பை பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியன்று. எனக்கு உண்மையிலே விருப்பம், நாங்கள் இருந்து பேசி தமிழ் மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாக, வருங்காலம் தொடர்பாக பேசுவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்ப பாருங்கள், இந்தியா பூகோள அரசியல் நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க. இப்ப நீங்கள் கௌதம் அதானியினுடைய நிலைமை கூறினீர்கள். இதனால் நிச்சயமாக அவர்களுடைய கொள்கைகளில் இது ஒரு பூகோள அரசியலாகத்தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையில் இருக்கின்ற அந்த முருகல் நிலையை நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் கூட கூறியிருக்கிறீர்கள். இந்த நிலைமை இப்ப இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை, இந்தியா தமிழர் தரப்போடு பேசுவது, இந்தியாவுக்கு பூகோள அரசியல் நெருக்குவாரம் இருக்கின்றது. அப்படி என்றால் தமிழர் தரப்பு தொடர்பாக, இலங்கை தீவு தொடர்பாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் ஏதாவது மாற்றம் வருமா? நிச்சயம் வர வேண்டும். என்னென்று சொன்னால், அவ்வாறான நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றம் என்பது அதாவது மாற்றம் என்பது எப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்போதைய உலக ஒழுங்கில் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் ட்ரம்ப் வந்த போதும் கூறினோம். என்றால் 2017 ட்ரம்ப் பதவியேற்ற போது இருந்த உலகம் இப்போது இல்லை. அவர் அப்படியே அதனை நடைமுறைப்படுத்த முடியாது. அதே போலதான் இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் முன்னைய போல இல்லை. 2020 இருந்த மோதல்கள் இப்போது இல்லை. இந்திய தூதுவரும் இந்தியாவின் வெளிவார அமைச்சரும் சீனாவின் வெளிவார அமைச்சரும் இந்த பிரேசிலில் நடைபெற்ற G20 மாநாட்டில் தனியாக சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான போக்குவரத்தை ஆரம்பிக்க உத்தேசித்திருக்கிறார்கள். அதே போலதான் இந்தியா இப்போது தனது, அதாவது இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் தனக்கு சொந்தமாக ஐடி கிளவுட்ஸை உருவாக்க முற்பட்டு நிற்கின்றது. என்னென்று சொன்னால், அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இது தங்கள் நிதி தகவல்களை பாதுகாக்க உதவும். ஏனென்றால் இதுவரை காலமும் அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அசூர், கூகுள் கிளவுட்ஸ், IBM கிளவுட்ஸ் இதுகளைத்தான் அவர்கள் பாவித்துக் கொண்டு வந்தார்கள்.
இவை அனைத்தும் தங்கள் ரிசர்வ் வங்கியின் தகவல்களை திருடுவதற்கு உதவலாம் என்ற ஒரு புறம் இருக்க, தற்போது இந்த நிறுவனங்களின் சேவைகளுக்காக கிட்டத்தட்ட 8.3 பில்லியன் டாலர்களை இந்தியா பே பண்ணி கொண்டிருக்கிறது. இது 2028 ஆண்டு 24 பில்லியன்களாக உயரும் என்பதால் இந்தியா தனக்கானதை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்தியாவும் இந்த உலக ஒழுங்கிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மேற்குலகம் சார்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. அது மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை முடக்குவதற்கான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கு இப்போது அவர்களுக்கு மிகச்சிறந்த களமாக ஆடுகளமாக இருப்பது இலங்கை ஒன்றுதான். அப்ப இலங்கையில் இந்தியாவை பொறுத்தவரை, இலங்கையில் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் இலங்கையை கொண்டு வந்தாலும் தமிழ் தரப்புன்றது உங்களுக்கு தெரியும். யூகோஸ்லாவாக்கியாவில் என்ன நடந்தது என்று சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய தேசம் ரஷ்யா சார்பாக இருந்த போது மேற்குலகம் என்ன செய்தது என்று சொன்னால் அந்த தேசத்தில் இருந்த வேறு இன மக்களை தனக்காக பயன்படுத்தி கொண்டது. அப்பதான் இந்தியாவுக்கு இப்போது ஒரே ஒரு சான்ஸ் தமிழ் மக்கள். ஆனால் அதைக்கும் ஒரு செக் வைக்கிறார். நீங்க பாருங்கள், அனுரகுமார திசாநாயக்காவின் அரசின் ஊடாக அமெரிக்காவுக்கும் தெரியும் என்னென்றால், தாங்கள் இலங்கையை முழுதாக கைப்பற்றும் போது இந்தியா தமிழ் மக்களைத்தான் குறிவைக்கும். எனவேதான் அனுரகுமார திசாநாயக்காவின் ஊடாக தமிழ் மக்களுக்கும் ஒரு நல்லது தீர்வையோ ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் இப்போது முனைப்பாக நிற்பது காரணம் என்னென்று சொன்னால், இந்த இலங்கை அரசை அமெரிக்கா ஒரு சுமூகமாக தன்னுடன் வைத்திருப்பதற்கு தடையாக தமிழ் மக்கள் நிற்பார்கள் என்பது தெரியும். என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமையை வழங்காது விட்டால் அது எப்போதும் பிரச்சனையாக இருக்கும். எனவே அனுரகுமார திசாநாயக்க அரசின் மென்போக்குக்குரிய காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். 1972 ஆண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்த சட்டத்தை கூட, அதாவது சிங்கள பௌத்த நாடு என்பதை கூட மாற்றுவதற்கு இப்போது யோசித்திருக்கிறார்கள். என்னென்றால் மதத்தை, ரஷ்யாவின் புரட்சியின் போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மதத்தை அவர்கள் பேர்ந்து கலாச்சார அடையாளமாக மாற்றினார்கள். அப்ப அதே போன்றுதான் இப்போது பௌத்தத்தை கலாச்சார அடையாளமாக மாற்றி விட்டால் இந்த முரண்பாடுகளை தீர்க்கலாம் என்று கூட யோசிக்கிறார்கள் என்னும் போது ஒரு மென்போக்கு கடைபிடிக்கப்படுகிறது. அது ஒரு முக்கிய காரணம். உண்மைதான். அதான் என்னென்றால் அமெரிக்காவுக்கு தெரியும், சரி இப்ப இலங்கை அரசை மட்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை, ஏனென்றால் அடுத்தது தமிழ் மக்களாக இருக்கும். அப்ப இனி இந்தியாவுக்கும் அது ஒரு சவாலாக இருக்கும். அப்ப இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். இப்ப உண்மையில் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு நல்லொரு காலம் இருக்கின்றது இன்னுமே. அப்ப இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னும் போது இப்போதே அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ஒன்றுதான். அமெரிக்காவுடனும் சரி, இந்தியாவுடனும் சரி, சீனாவுடனும் சரி ஒரு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளுங்க. கூறுவது போல் சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய கையில் எடுத்து அதை பயன்படுத்துவது என்பது எங்களுடைய கையில் இருக்கு. நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு, ஏனைய நாடுகளை குறை கூறுவதை விட்டுவிட்டு, நாங்கள் கூட்டாக என்ன செய்யலாம், எவ்வாறு செய்யலாம் என்ற அந்த திட்டங்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய முதல் கட்ட வேலையாக இருக்கின்றது. இதை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்ப பாருங்கள், நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது சீனாவுடைய தூதுவர் வடக்கு கிழக்குக்கு சென்றிருக்கின்றார். அங்கே நிதி உதவியும் வழங்கியிருக்கிறார். தமிழ் தரப்பிலேயே அவர்கள் தொடர்பாக எப்பொழுதுமே ஒரு மாறுபட்ட கருத்து வந்து இருக்கும். அவ்வாறு நாங்கள் வைத்திருக்க தேவையில்லை. எல்லோருமே நாங்கள் நண்பர்களாக வைத்திருக்கலாம். இவருடைய பயணம் இந்த காரணத்துக்காக வடக்கு கிழக்கில் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணத்தினூடாக என்ன செய்தியை சீனா கூற வருகின்றது என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். சீனாவுக்கும் தற்போது ஒரு இந்தியாவின் நிலைமைதான். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் அரசு சீனாவுக்கு எதிரானவர்களைத்தான் பெருமளவில் நியமித்திருக்கின்றது. அப்ப என்னும் போது அடுத்ததாக சீனா மீதான ஒரு நடவடிக்கை பொருளாதார போராகத்தான் இருக்கலாம் என்று சீனா அஞ்சுகின்றது. எனவே இலங்கை இந்து சமுத்திர பிராந்தியத்தின் சீனாவின் வளங்கள் பாதையை தக்க வைப்பது சீனாவுக்கு மிக மிக தேவையாக இருக்கின்றது. அப்ப அதே போலதான் இப்ப இந்தியாவின் நிலையில் தான் சீனாவும் இப்போது தமிழ் மக்களையும் ஏதோ ஒரு வகையில் தன்னுடன் இணைத்து பயணிக்க முற்படுவதாகத்தான் தெரிகின்றது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் வடக்குக்கு கிழக்குக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும் வடக்குக்கு 12 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான உதவி பொருட்களையும் கிழக்குக்கு 8 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான உதவி பொருட்களையும் வழங்கி இருந்தாலும் அவரை கிழக்குக்கு வர சொல்லி கிழக்கின்ற ஆளுநர், கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரா தான் அவர் சீன தூதுவருக்கு அழைப்பை விடுத்திருந்தார். அவர் அங்கு சென்றது மட்டுமல்லாது கிழக்கின்ற சீனி தொழிற்சாலைக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது மட்டுமல்லாது சீனாவின் ஜுவான் மாநிலத்துக்கும் கிழக்கு மாநிலத்துக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி எவ்வாறு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வது என்பது தொடர்பாகவும் பேசியிருந்தார். இதில் வருந்தத்தக்க விடயம் என்னென்று சொன்னால், கிழக்கு மாகாண ஆளுநரை பாருங்கள், அவர் ஒரு சிங்களவர்.
அவர் சென்று சீன தூதரகத்துக்கு சென்று தங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வாருங்கள், வந்து அந்த மக்களிட வாழ்வாதாரத்தை பாருங்கள், ஏதாவது அபிவிருத்தியை செய்யுங்கள் என்று அந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். வடக்கிலிருந்து யாரும் போய் கேட்கவில்லை, அவர் தானாகத்தான் போனார். இல்லை, நான் எனக்கு கூறிட்டேன், நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களிட நிதியை கொண்டு போவதை விட்டு விட்டு இந்த நாடுகளை பயன்படுத்துங்கள். அவர்கள் நிறைய செய்வார்கள், தங்கள் தொழில்நுட்பத்தை தருவார்கள், தங்கள் அபிவிருத்திகளை மேற்கொள்வார்கள், அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பார்கள். அப்ப ஆனால் அந்த கிழக்கு மாகாண ஆளுநர் கேட்டது வடக்குக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கின்றது. அதில் மக்களையும் போய் சந்தித்திருக்கிறார்கள், மக்கள் கூட அந்த அவர்களின் உதவிகளை வரவேற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் எந்த நாடும் எங்களுக்கு எதிரி நாடுகள் இல்லை, யாரும் எங்களுக்காக எல்லாவரையும் நாங்கள் சமமாகத்தான் பயன்படுத்தலாம். மற்றது உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய இந்தியாவே இப்போது சீனாவுடன் சென்று விட்டது. நேரடியாக விமான போக்குவரத்தை ஏற்படுத்த முற்படுகிறார்கள், எல்லைகளில் இருந்து இராணுவத்தை மீள பெற்று விட்டார்கள், இரு நாட்டு இராணுவ தளபதிகளும் பரிசில்களை வழங்குகிறார்கள் ஆளுக்கால். அதாவது காசானில் இடம்பெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் ஜின்பிங்கும் மோடியும் கட்டி தழுவி இருக்கிறார்கள். அப்ப இந்த பெரிய இந்தியாவே அங்கு போகும்போது நாங்கள் இதில் வெளியில் நிற்பதால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் அப்ப இதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. இவ்வாறு இந்த நடவடிக்கைகளில் இனியாவது இந்த தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், வடமாகாணத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆளுநராக இருக்கலாம், வடமாகாணத்தின் சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், மீனவர் அமைப்புகளாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்தாமல் இருந்து கொண்டு பேசுவதில் கத்துவதில் எந்தவித அர்த்தமும் இருக்காது. நீங்கள் போய் கேட்டால் தான் அவனுக்கு விளங்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை. நீங்கள் வாய் திறக்கும் மட்டும்தான் தெரியும். அப்ப அதுதான் இங்க முக்கியம். சிங்களவர்களை பாருங்கள், அவர்கள் போய் கேட்கிறார்கள், எல்லா இடமும் போய் கேட்கிறார்கள், வந்து பாருங்கள் எங்கள் நாட்டை என்கிறார்கள், வந்து எங்கள் தேசத்தை பாருங்கள் என்கிறார்கள். ஒரு தாய்லாந்தை நீங்கள் பாருங்கள், தாய்லாந்திலிருந்து வந்தவர்களை அங்க இருந்து வந்தவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு யானையை கூட காட்டியிருக்காங்க, அந்த யானைக்கு என்ன வைத்தியம் செய்யலாம் என்று. அவர்கள் எல்லா நாடுகளையும் கேட்கிறார்கள், எங்களுக்கு அந்த வளத்தை எவ்வாறு. இப்ப உல்லாச பயணத்துறையை பாருங்கள், பல நாடுகளிடம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இதனை கட்டி அமைத்துத்தாருங்கள், கட்டி எழுப்பித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அதாவது இப்ப ஈரான் கூட, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இலங்கைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது தேயிலையை வாங்கி கொண்டு எண்ணெயை கொடுத்தது ஈரான் தான். அதற்காக அமெரிக்கா கோபிச்சு கொண்டு ஓடவும் இல்லை, இலங்கை அரசு அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஏனென்றால் நான் இறமை உள்ள நாடு என்று ஒரு பதிலில் சொல்லிவிட்டாங்க. நீங்கள் கூறியது எனக்கு என்னுடைய வேலையினூடாக கிடைத்த ஒரு அனுபவம். சம்பளம் தொடர்பாக, ஒரு வேலை மாறும் பொழுது சம்பளம் தொடர்பாக பேசும் பொழுது கொண்டிருக்கும் பொழுது கேட்டார்கள், இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் யூ டோன்ட் கெட் இட். நீங்கள் கேட்டாத்தான் அவர்கள் தருவார்கள், நீங்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்கள் என்றது கூட அவர்களுக்கு தெரியாது. So if you don't ask you won't get it. அதன் பிறகு நான் இது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னர் இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இதிலிருந்து நகர வேண்டும். இப்ப நீங்கள் கூறினீர்கள், ஆரம்பத்தில் கூறினீர்கள், தமிழ் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டி இருக்கிறார்கள் என்று கூறினீர்கள், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த பூகோள அரசியலில் நடக்கின்ற விடயங்கள், நாடுகள் எவ்வாறு நகர்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்களும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் கூறலாம். இப்ப நீங்கள் இன்னொரு விடயம், இப்ப அனுரகுமார் திசாநாயக்காவுடைய மென்போக்கு தொடர்பாகவும் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கலாம், இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. இனி தமிழ் தரப்புக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வை அவர் கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த நாட்டை சரியான வழியில் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது அந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, நாடு வங்குரோத்தில் இருக்கின்றது. இன்னும் மீண்டெழுவதென்றால் 10 ஆண்டுகளுக்கு மேல் எடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு காலம் சிங்கள மக்கள் அவருக்கு நேரம் கொடுக்க போறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, முழு ஆணையும் வழங்கி இருக்கிறார்கள், முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். IMF உதவி இல்லாமல் பெரிய ஒரு நெருக்கு வாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய எல்லாமே இருக்குது. IMF நிலைப்பாடு தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள். அவர்களுடனான சந்திப்பும் கூட நடைபெற்றிருக்கின்றது, என்ன நிலைப்பாடு? அவர்களுடனான ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட்டுக்கு இலங்கை வந்திருப்பதாகவும், இலங்கைக்குரிய நிதியை வழங்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஃபிட்ஸ் நிறுவனமும் கூறியிருக்கின்றது, இலங்கையின் அதாவது பைனான்சியல் ரீஸ்ட்ரக்சர் என்று சொல்றது, இந்த டெபிட் ரீஸ்ட்ரக்சரிங், அது கடன் மறுசீரமைப்பு, அதுவும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸில் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப இதன் மூடாக இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் IMF, அமெரிக்கா எல்லாரும் ஒன்றுதான். அமெரிக்காவும் இப்போது ஸ்ரீலங்காவின் சுற்றுலா பயணத்துறையை மேம்படுத்துவதில் முனைப்பாகத்தான் நிற்கின்றது.
போது தற்போதைய அரசை ஏதோ ஒரு வகையில் இந்த மேற்குலகம் காப்பாற்ற முற்பட்டு நிற்கின்றது என்றது தெளிவானது ஒன்று. இப்ப நான் அடிக்கடி கூறுவது போல இலங்கையின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மேற்குலக நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் அதானியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதானியின் சொத்து மதிப்பே இலங்கையின் மொத்த ஜிடிபி டபுள், 2 மடங்கு. அப்ப அவ்வாறான ஒரு நிலை. அப்ப ஆனால் அவர்கள் தங்கள் நலன்களுக்காக அதனை இழுத்தடிப்பு செய்கிறார்களே தவிர இலங்கைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இலங்கை இந்த பூகோள அரசியல் நெருக்கடிக்கு சிக்குவாக இருந்தால் இலங்கை அடுத்த அதற்குரிய எதிர்த்தரப்பிடம் இருந்து பலமான ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடலாம் என்ற பேலன்ஸ் பண்ணி போறது இனிமேல் காலத்தில் இடம்பெறாது. அப்ப இதில் தமிழ் மக்கள் தான் இப்ப எல்லா தரப்புக்கும் பிரச்சனையாக இருக்க போகிறது. தமிழ் மக்கள் தரப்பு, தமிழ் மக்களை யார் இப்ப இலங்கை அரசு தன் பக்கம் வைத்திருந்தால் இலங்கை முற்று முழுதாக இந்த பொருளாதாரத்திலிருந்து மீள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கும். இலங்கை அரசு புறக்கணித்து விட்டால் மீண்டும் பாதாளத்துக்கு விழ வேண்டிய நிலை இருக்கும். ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களை இன்னொரு தரப்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை தான் தமிழ் மக்கள் மீது மென்போக்கு. இப்ப யாரோ சொன்னார்கள், அந்த 27ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் தமிழ் மக்கள் தொடர்பான ஏதோ கூட்டத்தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டதாகவும் அது மாவீரர் தினம் வருகிறது என்று கூறினதுடன் அவர்கள் அதை ரத்து செய்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். உண்மை தெரியாது, அவ்வாறு கூறுகிறார்கள். என்னும் போது ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை பகைத்து விடக்கூடாது என்பது இலங்கை அரசுக்கு இப்போது விளங்கி இருக்கிறது ஒன்று. என்னென்று சொன்னால் தமிழ் மக்களை பகைப்பதால் தாங்கள் முன்னைய அரசுகள் விட்ட அதே தவறை தாங்களும் விடுவோம், அதனூடாக பொருளாதாரமும் இலங்கையின் எதிர்காலமும் தங்கள் ஆட்சியும் கூட உலகத்துக்கு பாதிக்கப்படும் என்று அவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், சிந்திப்பாக இருந்தால் உண்மையில நாங்கள் அதை வரவேற்கலாம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக அந்த நாடு எல்லாவற்றையும், கட்சிகள், அவர்களுடைய பதவிகள், இவை எல்லாவற்றையும் மேலே நாடு, அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறது, சமூகங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு அந்த அரசியல் தீர்வை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கடைபிடிக்கின்ற மென்போக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு நல்லொரு உந்து சக்தியாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அவருக்கு கூடுதலாக ஆலோசனை குழுவில் இருப்பவர்களும் கூடுதலாக இப்ப IMF உடனான ஆலோசனை குழுவாக இருக்கலாம், ஏனைய ஆலோசனை குழுவில் தமிழர்கள் தான் பெருமளவில் இருக்கிறார்கள், இப்போது பின்தளத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்ப இவ்வாறான நிலையில் இலங்கை அரசு உண்மையிலே இதய சுத்தியுடன் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முற்படுமாக இருந்தால் இலங்கை நீங்கள் கூறியது போல இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடியும். நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடி என்று நீங்கள் கூறும் பொழுது அரசவர்களை உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற, குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் வருகின்ற பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைக்கு எப்பொழுதுதான் தீர்வு வரும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வு வராத நிலையில் சில நகர்வுகள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற. இப்ப வடமாகாண மீனவர் கடற்தொழில் நிலையத்தினுடைய சங்க தலைவர் அன்னலிங்கம் அன்ராசா அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். என்ன செய்தியை கூறியிருக்கிறார் என்று முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? அதாவது 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி அனைத்துலக மீனவர் தினம். அந்த தினத்தில் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த நெடுந்தீவு பகுதியில் இருக்கிற மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள், இந்திய இழுவை படகுகளால் தற்போதும் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திய வெளியுறவு அமைச்சராக இருக்கலாம், இந்திய பிரதமராக இருக்கலாம், இந்தியா இந்த தமிழக முதல்வராக இருக்கலாம், அவர்கள் இலங்கைக்கு அத்துமீறி மீன் பிடிப்பவர்களை மென்போக்குடன் நடத்துமாறும் அவர்களை கைது செய்வதை எதிர்த்து வருகின்ற அதே சமயம் இலங்கையிலிருந்து அதாவது வடபகுதியிலிருந்து தவறி சென்ற மீனவர்கள் சிலரை தமிழக அரசு கைது செய்து அவர்களை இந்த வடபகுதியில் இருக்கின்ற குடும்பங்களுடன் கூட ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் வைத்திருப்பதாக அவர் கூறுகின்றார். அதாவது தமிழக அரசு எங்களுடன் தொப்புள் கொடி உறவு என்று கூறுகிறதே தவிர ஆனால் எந்த நடவடிக்கையும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் எடுக்கவில்லை. தங்கள் நலனும், அதாவது இந்தியாவின் நலன் சார்ந்துதான் செயற்படுகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பார்க்கலாம், வடபகுதி மீனவர்கள் கூட ஒரு மடலை அரசு தலைவருக்கு அனுப்பி இருக்கிறார்கள், அதாவது குமர திசாநாயக்காவுக்கு. இந்த வடபகுதியில் மீனவர்கள் சந்திக்கின்ற அவலங்கள்,
நாங்கள் முன்னர் கூறியது போலதான் 50,000 குடும்பங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள். அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அது எங்கின்ற பலம், இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கின்ற பலங்கள் அந்தந்த மக்களுக்கானது. அந்தந்த மக்களின் வாழ்வாதாரம் அந்த வளங்களை சுற்றித்தான் கட்டி அமைக்கப்படுவது உண்மை. அப்ப அந்த வளங்கள் இன்னொரு நாடுகளால் சூறையாடப்படும் போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா கென்யாவில அனைத்துலக விமான நிலையத்தை அதானி குழுவினர் 20 வருட குத்தகைக்கு எடுக்க முற்பட்ட சமயம். இப்போது அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது அந்த மக்களின் தொழில், அந்த மக்களின் வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் என்று சொல்லி. அப்ப ஒவ்வொரு நாட்டிலும் இதே ஒரு பிரச்சனை. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில், இது வடபகுதியை பொறுத்தவரையில் வடபகுதி போரினாலும் பாதிக்கப்பட்டது. இப்போது அவர்கள் இன்னும் மீள் கட்டுமானம் வடபகுதியில் செய்யப்படவில்லை. யாரும் அதை செய்யப்படவே இல்லை. ஏன்? வட மாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உளவள உதவிகளை கூட யாரும் செய்யவில்லை இதுவரையில். அந்த மக்கள் அப்படியே விடப்பட்டவர்கள். எனவேதான் நீங்க பார்க்கலாம், அரசியல் நகர்வுகளிலும் சரி, பொருளாதார நகர்வுகளிலும் சரி, அவர்களால் முன்னேற முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அந்த போருக்கு பின்னரான கட்டியமைக்கப்பட வேண்டிய பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. அது அப்படியே விடப்பட்டது ஒன்றுதான் அந்த மக்கள். அதே போலதான் இந்த மீனவர் பிரச்சனையும். அப்ப இது தொடர்பாக உண்மையில் அவர் நான் நினைக்கிறேன் 12 நிமிட நேர ஒரு உரையை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். அதை எல்லா மக்களும் கேட்பது மட்டுமல்லாது அது தொடர்பாக ஆணித்தரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அதுவும் இந்த தற்போதைய இந்த அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்ற நேரத்தில் இது நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். அனுர குமார திசாநாயக்கா பொறுத்த மட்டும் ஒரு ரேஷனல் திங்கிங் இருக்கிறது. அடிப்படை மக்களுக்காக பகுத்தறிவோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கு. கடந்த அந்த சிங்கள அரசாங்கங்களை எடுத்து பார்த்துக்கின்றால் அவர்களுக்கு அந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் அந்த குரோதத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டு. ஆனால் இப்ப நீங்கள் எங்களுடைய வளம் என்று சொன்னீர்கள் இல்லையா அரசர்களே, இந்த கடல் இது எங்களுடைய வளம் என்று சொல்லும் பொழுது இதை அனுர குமார திசாநாயக்கா சரியாக கையாளுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த நாட்டுக்கு தேவையான வளம், தமிழர் தாயகத்தில் இருந்தாலும் கூட அந்த நாட்டுக்கு தேவையான வளம் சரியான அரசியல் தீர்வினூடாக வரும் பொழுது இது அந்த முழு நாடுமே அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வளமாகவும் அதனால் வருகின்ற நிதியும் அந்த நாட்டை பலப்படுத்துவதற்கு தான் வழிவகுக்கும். அவ்வாறான ஒரு அணுகுமுறையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உண்மைதான். நாங்கள் பல தடவைகள் இங்கு கூட கூறியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்திய இழுவை படகுகளால் இலங்கை, அதாவது வடபகுதி மக்கள் இழக்கின்ற தொகை 2.9 பில்லியன் டாலர்கள். இப்போது IMF கையேந்தி நிற்கின்ற அதே அளவு காப்பு. அப்ப இதனை காப்பாற்றுவார்களாக இருந்தால் அது தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கும் உதவும், இலங்கையின் வளர்ச்சிக்கும் உதவும். அப்ப இதுவரை காலமும் இருந்த அரசுகள் தமிழர்கள் வேறு, அதாவது தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள். அதனால் தங்கள் பொருளாதாரம் அழிவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இந்த அரசு தங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கிருக்கின்ற அனைத்து இனங்களின் பொருளாதாரமும் காப்பாற்றப்பட வேண்டும். முஸ்லீமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது சிங்களவர்களாக இருக்கலாம். அப்ப இதன் ஊடாக மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த இலங்கைக்கு நான் முன்னர் கூறியது போல உடனடியாக வருமானத்தை தரக்கூடியது, அங்கு இலகுவாக பெறக்கூடிய வளங்கள் என்று சொன்னால் கடல் வளம், இரண்டாவதாக சுற்றுலா பயணத்துறை. இந்த இரண்டையும் அவர்கள் மேம்படுத்துவார்களாக இருந்தால், காப்பாற்றுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு பாரிய பொருளாதார நெருக்கடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. தொழில்நுட்பம், இப்ப நான் யாழ்ப்பாணத்திலே பேசும்போதே கூறினேன், யாழ் பல்கலைக்கழகத்தை பேசும்போதே கூறினேன் என்றால், நீங்கள் நோர்வேயிடம் இந்த கடல் தொழில் தொடர்பாக நீங்கள் உதவிகளை பெறலாம். அவர்கள் செய்வார்கள். நவீன மீன்பிடி நவீன தொழில்நுட்பத்தை கற்றுத் தருவார்கள். எவ்வாறு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் மீன்களை பிடிப்பது என்பதை சொல்லித் தருவார்கள். அதற்குரிய நிதி உதவிகளை பெறலாம். அவ்வாறு சிந்தியுங்கள். இப்ப என்னென்று சொன்ன, நாங்கள் உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் நெடுக வெளிநாடுகளில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் எங்கள் வளத்தை மேம்படுத்த வேண்டும், எங்கள் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் எங்கள் நாடு என்று சொல்வது நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தாயகம். தாயகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறியுங்கள், அதனை தீர்ப்பதற்குரிய பேச்சுக்களில் ஈடுபடுங்கள், அதனை மேம்படுத்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நல்ல சிந்தனையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வர போன்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பொறியியலாளர் அரசு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.